ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது குருவாயூரில் புன்னத்தூர் கொட்டா எலிஃபண்ட் கேம்ப். இதுதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து டிக்கெட் கவுண்டர் அண்ட் பார்க்கிங். இங்கே என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பர் பர்சனுக்கு. சில்ட்ரன்ஸ்க்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மொபைல் ஃபோன் கேமரா இருக்கிற மொபைல் ஃபோன்ஸ்க்கெல்லாம் வந்து 25 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் உங்களுக்கு டீ, காஃபி, ஜூஸ் எல்லாமே இங்கே கிடைக்கிது. ஸோ அந்த ஷாப்ஸும் அங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த பிளேஸை வந்து புன்னத்தூர் கொட்டா அப்படின்னும் சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா ஆனைக்கொட்டா. அதுக்கு மீனிங் என்னென்னா யானைகளை பராமரிக்கிற இடம் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஸோ இந்த கொட்டாவோட டைமிங் பார்த்திங்கன்னா 8 to 5 PM. ஸோ இங்கே வந்து யானைகளுக்கு ஏதாவது எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்குது. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு எல்லாமே நம்ம உள்ளே நுழைஞ்சு லெஃப்ட் சைடில் அப்படியே போகும்போதுட்டு எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே ஒரு பழைய காலத்து ஒரு பில்டிங்கும் இங்கே இருக்குது. பட் ஃபஸ்ட்டெல்லாம் அந்த பில்டிங் பார்க்க அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. இந்த யானைக்கொட்டா வந்து குருவாயூர் டெம்பிளோட தேவஸ்தானமோட பராமரிப்பில் தான் இந்த யானைக்கொட்டா இயங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா யானை வந்து குளிப்பாற்ற அந்த குளம் வந்தது. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, குருவாயூர் டெம்பிளோட தேவஸ்தானத்தோட பராமரிப்பில் தான் இந்த யானைக்கொட்டா வந்து இயங்கிட்டுருக்கு அப்படிங்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னெல்லாம் வந்து ஒரு 60 யானைகள் வந்து இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்கிறது இல்லை. ஸோ ஒரு சொல்கிறாங்க 30 to 35 யானை இப்போ இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் நாங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு மேலே இருக்கிற யானைகள் எல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த யானைகளெல்லாம் ஒரு பர்டிகுலர் பார்டர் வரைக்கும் தான் நம்ம நின்று பார்க்க முடியும். அது பக்கத்துலலாம் போய் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ அங்கே ஒரு ரோப் கட்டியிருப்பாங்க. அந்த ரோப் கிட்ட நின்று தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே நம்ம எடுக்கலாம். ஸோ இல்லை யானைகள்லாம் நம்ம வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சால் அவங்க தலையாட்டுறது இந்த மாதிரிலாம் வந்து ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அதுக்கு பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த யானை வந்து தலையாட்டி டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரிலாம் சில நல்லா இருக்குது. அது பார்க்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சில்ட்ரன்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு நல்ல பிளேஸ்னு சொல்லலாம். ஸோ குருவாயூர் போனால் மஸ்ட் விசிட் பிளேஸ் இதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபேமிலியோடு போய் இதை விசிட் பண்ணுறது ரொம்ப ஜாலியாகவும் நல்லாவும் இருக்கும். இப்போ பார்த்துட்ருக்க இந்த எலிஃபண்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ கேமரா நம்ம எடுக்கிறோன்னு தெரிஞ்சாவே நல்லா தலையாட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து எல்லாருமே ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு எலிஃபண்ட்டுன்னு சொல்லலாம். இந்த பில்டிங் தான் அந்த ஓல்டு பில்டிங். இப்போ வந்து உள்ளே யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.